எஸ்பிஎம்மில் தெலுங்கு மொழியும் ஒரு தேர்வு பாடமாக அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மலேசிய தெலுங்கு சங்கம் ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமியிடம் முன்வைத்துள்ளது. இக்கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட செனட்டர் சரஸ்வதி இந்த பரிந்துரையை சம்பந்தப்பட்ட அமைச்சிடம் கொண்டு சேர்த்த பின்னர் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கண்காணிக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தெலுங்கு மொழியையும் கலை மற்றும் கலாச்சாரத்தையும் கற்பிக்கும் நடவடிக்கையை மலேசிய தெலுங்கு சங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தற்போது 7000 மாணவர்கள் தெலுங்கு மொழியை எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்கும் நிலையில் அம்மொழியை தொடர்ந்து வளர்க்க இக்கோரிக்கையை அச்சங்கம் முன்வைத்திருப்பதாக செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். முன்பு பள்ளிகளில் கற்பிக்கப்பட்ட தெலுங்கு மொழி இன்று அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்ட சூழ்நிலையிலும் சுய முயற்சியில் தெலுங்கு ஆசிரியர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக தெலுங்கு மொழியை கற்பித்து எழுத படிக்கும் வாய்ப்பையும் உருவாக்கி சுமார் 7000 மாணவர்கள் இன்று தெலுங்கு எழுத படிக்க தெரிந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய அரிய முயற்சி. அதைத் தொடர்ந்து தெலுங்கு சங்கத்தின் சார்பாக இன்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தங்களின் சமூகத்திற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவும் வகையில் 50 லட்சம் ரிங்கிட் மானியம், வரி விலக்கு மற்றும் உகாதி பண்டிகைக்கு விடுமுறை போன்றவற்றை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அச்சங்கம் முன்வைத்துள்ளதாக செனட்டர் சரஸ்வதி குறிப்பிட்டார். தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்ற காரணத்தினால் சுமார் 3 லட்சம் பேர் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். உகாதி தினத்தை அரசாங்கம் அன்ரெக்கார்டட் லீவாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் ஒரு நியாயமான கோரிக்கைகள். அதை அமைச்சருக்கு இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதுனால் இது அமைச்சரிடம் கொண்டு சென்றுவிட்டு அதன் அடுத்தபடியாக அதன் தொடர் நடவடிக்கைகளை நான் தொடர்ந்து கண்காணித்து வருவேன். சனிக்கிழமை ஸ்லாங்கூர் ரவாங்கில் உள்ள மலேசிய தெலுங்கு கழகத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான உகாதி பொது உபசரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் சரஸ்வதி அவ்வாறு தெரிவித்தார். இதனிடையே தெலுங்கு சமூகத்தை ஒன்றிணைக்கும் இந்த உகாதி பொது உபசரிப்பு நிகழ்ச்சியில் சுமார் 2000 பேர் கலந்து கொண்டதாக மலேசிய தெலுங்கு சங்கத்தின் துணைத் தலைவர் சத்யா சுதாகரன் கூறினார். நம்முடைய உகாதி திருநாளையொட்டி உகாதி திறந்த இல்ல உபசரிப்பு இங்கே நம்முடைய மலேசிய தெலுங்கு அகாடமியில் ரவாங்கில் உள்ள இந்த அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு திரளாக நாடளவிலிருந்து சுமார் 2000 பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் நம்முடைய கோரிக்கையை நம்முடைய தேசிய தலைவர் டாக்டர் வெங்கட பிரதாப் கார் நம்முடைய துணை அமைச்சர் YB சரஸ்வதி கந்தசாமிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அதில் 4 கோரிக்கைகளை நாம் விடுத்துள்ளோம். இந்நிகழ்ச்சியின் வழி அரசாங்கத்திடம் வைத்திருக்கும் இந்த 4 கோரிக்கைகளுக்கும் நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பதாக சத்யா தெரிவித்தார்.